நாடளாவிய ரீதியில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக நடப்பு ஆண்டில் இதுவரை மொத்தம் 69,951 பதிவாகியுள்ளதுடன் மரணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 48ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மழையினால் ஜூன் மாதத்தில் மிக அதிகப்படியான நோயாளர்கள் பதிவாகியிருந்த பின்னணியில் தற்பொழுது நடப்பு ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 14,572 புதிய தொற்றாளர்கள் சடுதியாக அடையாளங்காணப்பட்டுள்ளனர். நோயாளர்களின் இந்த மட்டற்ற வருகையினால் நாடளாவிய ரீதியிலுள்ள ஒட்டுமொத்த மருத்துவமனை உள்கட்டமைப்புகளும் தற்பொழுது கொள்ளளவை தாண்டி பாரிய நெரிசல்களையும் நெருக்குவாரங்களையும் எதிர்கொண்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் கலாநிதி கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார். இந்நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை உள்ளடக்கிய மேல் மாகாணம் உட்பட நாடளாவிய ரீதியிலுள்ள 11 அதிஉயர் அபாய மாவட்டங்களை முழுமையாக உள்ளடக்கும் வகையில் ஒரு வார கால அவசர விசேட கொசு ஒழிப்பு அதிரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 175 சுகாதார உத்தியோகத்தர் பிரிவுகள் அதிஉயர் வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொது சுகாதார பரிசோதகர்களினால் கொசுக்கள் பெருகும் மையங்கள் சோதனையிடப்பட்டு அசுத்தமாக பேணப்படும் வளாகங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நீதிமன்ற குற்றவியல் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன. விட்டுவிட்டு பெய்யும் மழை, முறையற்ற கழிவு அகற்றல் மற்றும் தேங்கி நிற்கும் நீர்நிலைகளே இப்பரவலுக்கு முதன்மை காரணங்கள் என சுட்டிக்காட்டியுள்ள சுகாதார அமைச்சு பாடசாலைகள், மத ஸ்தலங்கள் மற்றும் பணியிடங்களை துப்புரவாக வைத்திருக்குமாறு கோரியுள்ளது. பொதுமக்கள் எவரும் தொடர்ச்சியான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்வலி, வாந்தி மற்றும் வயிற்றுவலி போன்ற அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாது டெங்கு பரவல் தீவிரமடைவதை தடுக்கவும் மரணங்களை தவிர்க்கவும் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.